கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல 8ஆம் மாதம் 13ஆம் தேதியை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் கர்த்தர் எப்போது உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். விசேஷமாக சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் நீக்கி என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி. பயத்தை நீக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் போராட்டத்தையும் பிரச்சனையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆக கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும். முழு இருதயத்தோடு தேடுங்கள். கர்த்தர் எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லா பயத்தையும் மாத்திரமல்ல, எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். God bless you.